உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியானது இன்னைக்கு கோலாகலமா நடைபெற இருக்கு. ஆனா இந்த மேட்ச் நடக்க போறது நியூயார்க்ல, அதுவும் செயற்கை அமைக்கப்பட்ட மைதானத்துல. இந்த ஒரு பிட்ச் கண்டிஷனை பத்தி பேசிதான் வேதனை அடைஞ்சிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. ஓகே, என்ன நடந்திருக்கு, இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி முதல் போட்டியில் அயர்லாந்து அணி எதிர்கொண்டாங்க. அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு பரம எதிரியான பாகிஸ்தான் அணி எதிர்கொள்ள இருக்காங்க இந்திய அணி. இதனால உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்களோட முதல் போட்டியிலேயே கத்துக்குட்டி அணியான USA கிட்ட சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் தோத்து போனாங்க. இதனால பாகிஸ்தான் அணி மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி இந்தியாவை கண்டிப்பா வீழ்த்தியே ஆகணும். இன்னைய போட்டிலையும் பாகிஸ்தான் தோத்து போனாங்க அப்படின்னா இந்த தொடர்ல இருந்தே வெளியேறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனாலேயே இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி பயங்கரமா போராடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நியூயார்க் மைதானம் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் தொடருக்காக பிரத்யேகமா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் புதிய மைதானத்தை உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா தற்காலிகமா செயற்கை முறையிலான பிச்சை பொருத்தி இருக்காங்க. இது வழக்கத்திற்கு மாறா பவுலர்ஸுக்கு செம்ம சாதகமா இருக்கு. இதனாலதான் இலங்கை அணியை 77 ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா அணி சுருட்டி இருந்தாலும் கூட அந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அணி கிட்டத்தட்ட 16 ஓவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு அயர்லாந்துக்கு எதிராக முதல் போட்டியில் விளையாடும் போது அயர்லாந்து அணியை 96 ரன்களுக்குள்ளே சுருட்டி ஒன் சைடா வின் பண்ணாங்க. அப்பவே நியூயார்க் பிட்ச் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி மைக்கேல் வாகன், வாசிம் ஜாஃபர் மாதிரியான முன்னாள் வீரர்கள் பலருமே விமர்சனம் பண்ணாங்க. இதை ஏத்துக்கிட்ட ICC என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிட்சை சீரமைப்போம் அப்படின்றத உறுதியளிச்சிருந்தாங்க. ஆனாலும் நெதர்லாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நெதர்லாந்து அணியை 103 ரன்களுக்குள்ளே சுருட்டினாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. ஆனா சேசிங் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 18.5 ஓவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் நியூயார்க் பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பராமரிப்பாளருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ICC கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச் அப்ப இந்த பிட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இத பத்தி நாங்க மைதான பராமரிப்பாளர்கள்ட்ட பேசி பார்த்தோம். ஆனா அவங்களுமே இந்த பிட்ச் கண்டிஷன் ஆனது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தெரியாம தான் குழம்பி இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல செயற்கை பிட்ச் பத்தி எதுவுமே தெரியாத நாட்டுல இருந்து வந்த எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியூயார்க் பிட்ச் கண்டிஷனுக்கு நேரடியா போயிட்டு சுதந்திரமா பேட்டை விடலாமா அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு வரவே இல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி பிட்ச் கண்டிஷன்ல ரொம்பவே கவனம் தேவைப்படுது. இந்த மாதிரி பிட்ச் கண்டிஷன்ல நானும் சரி, எங்களோட டீம்மேட்ஸும் சரி அனுபவத்தை பயன்படுத்தி விளையாட விரும்புறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வேதனையோட பேசியிருக்காரு. T20 உலக கோப்பை தொடரோட 19வது போட்டியில தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதி இருக்காங்க. இந்த போட்டியானது நியூயார்க் மைதானத்துல இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு துவங்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீண்ட நாள் காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியானது இன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த போட்டியில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வின் பண்ணுவாங்களா, இல்ல பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணி வின் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கணிப்பு.